ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் இந்த மாதிரி வேஸ்ட் பெயிண்ட் பாட்டில்ஸ் யூஸ் பண்ணி தான் ஒரு ஈஸியான ரீயூஸ் ஐடியா பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த பெயிண்ட் பாட்டில்லாம் எடுத்து இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு பெயிண்ட் இதில் ட்ரை ஆகி இருந்தால் கூட நீங்கள் தண்ணியில் கொஞ்சம் நேரம் போட்டு வச்சுட்டு எடுத்தாலே அது ஈஸியாக பீல் ஆஃப் ஆகி வந்துடும். இப்போ ஃபர்ஸ்ட் இதை பெயிண்ட் பண்ண போகிறோம். இன்றைக்கி நான் வந்து எல்லோ கலர் பெயிண்ட் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரில் பெயிண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக பெயிண்ட் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ப்ரஷ் யூஸ் பண்ண போதில் ஸ்பஞ்ச் தான் யூஸ் பண்ண போகிறோம். இது லைட்டாக இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுடைய பாட்டில் மேலே அப்படியே டேப் பண்ணிகிட்டே வர போகிறோம். இந்த மாதிரி ஸ்பஞ்ச் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து பெயிண்டோட செலவு ரொம்ப கம்மியாக தான் தேவைப்படும். அப்புறம் ஈஸியாகவும் இருக்கும், சீக்கிரமாகவும் பெயிண்ட் பண்ணி முடிச்சிடலாம். இதே மாதிரி இது ஃபுல்லாகவே பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இது ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணியாச்சு, நல்லா ட்ரையும் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஸ்பஞ்ச் யூஸ் பண்ணும்போது அதோடைய ஃபினிஷிங்கும் ரொம்ப நல்லாயிருக்கும், ஒரு மாதிரி மேட்டி லுக்காக இருக்கும். இப்போது இதே மாதிரி இன்னொரு பாட்டில்லையும் மெரூன் கலர் கொடுத்துக்கிறேன். இப்போ 2 பாட்டிலுமே நம்ம பெயிண்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து ஒயிட் கலர் பெயிண்ட் எடுத்துக்கேன். கூடவே வந்து பட்ஸும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பெயிண்டில் லைட்டாக டச் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நம்மளுடைய பாட்டிலில் அப்படியே எப்படி டாட்ஸ் மாதிரி வச்சுட்டே வர போகிறோம். இதுவுமே ரொம்ப குயிக்காக பண்ணி முடிச்சிடலாம். நம்ம பட்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கரெக்டாக ரவுண்ட்ஸ் வந்து குட்டி குட்டியாக கரெக்டாக வந்துடும். அவ்வளோதான், இது வந்து ட்ரை ஆகட்டும். இப்போ அதே மாதிரி இந்த பாட்டிலில் வந்து ஃபஸ்ட்டு ஒயிட் கலரில் ஒரு டாட் வச்சுக்கிறேன். அதை சுற்றி வந்து க்ரீன் கலரில் இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் லுக்கில் இருக்கும். இப்போ இதே மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு ஒரு ஒயிட் டாட் வச்சுட்டு அதை சுற்றி இதே மாதிரி க்ரீன் கலர் டாட், அப்படி இல்லைனா நீங்கள் என்ன கலர் காம்பினேஷன்ஸில் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கலர் காம்பினேஷன்ஸில் யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், அது ரெண்டுத்தையும் பெயிண்ட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு பெயிண்டிங் வந்து இதில் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஒரு க்ரீன் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். 30 x 6 cm அளவில் எடுத்திருக்கேன். இப்போ இதை ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதை அப்படியே திருப்பிக்கலாம். இப்போ மேலே கொஞ்சோண்டு மட்டும் விட்டுட்டு மீதி இருக்கிறது அப்படியே இந்த மாதிரி கட் பண்ணிட்டே வர போகிறோம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டுட்டு அப்படியே கட் பண்ணிட்டே வந்துடலாம். இந்த மாதிரி இதே மாதிரி இப்போ ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதை அப்படியே ஓப்பன் பண்ணிடலாம். இதை இப்போ இந்த மாதிரி திருப்பி வச்சுட்டு இதோடைய ஒரு சைடில் க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். இதை இப்போ அப்படியே இப்படி ஃபோல்ட் பண்ணி ஒட்டிடலாம். இப்போ ஒரு சைடில் இருந்து இதை ரோல் பண்ணிட்டே வர போகிறோம். ஸ்டார்டிங்கில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே ரோல் பண்ணிக்கலாம். நடுவுலையும் அங்கங்கே க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஆல்ரெடி ஒரு பேப்பர் கப் கிராஃப்டில் நான் பண்ணியிருப்பேன். அதை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இது ஆல்ரெடி எப்படி பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருக்கும். இப்போ இது ஃபுல்லாக நம்ம ரோல் பண்ணி ஒட்டியாச்சு. இப்போ நம்ம பாட்டிலுக்குள்ளே வச்சு பார்க்கலாம். இது கொஞ்சம் சின்னதாக இருக்க மாதிரி இருக்குது. அதில் நான் வந்து இன்னொன்று இதே மாதிரி செஞ்சு எடுத்துக்கிறேன். அதை இது கூட ஜாயின் பண்ணி ஒட்டிக்க போகிறேன். இந்த மாதிரி நம்மளுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நம்ம இதை பண்ணிக்கலாம்.
இதை விட நீங்கள் கொஞ்சம் பெரிய பாட்டில் எடுத்திங்கன்னா கூட அதில் வைக்கிறதுக்கு எந்த அளவுக்கு நம்மளுக்கு அடர்த்தியாக இருந்தால் நல்லா இருக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து செஞ்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இதை லைட்டாக இந்த மாதிரி கொஞ்சம் ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை இதுக்குள்ளே எப்படி இன்செர்ட் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா கொஞ்சம் டைட்டாக இருக்குது. இப்போ இதே மாதிரி இன்னொன்று செஞ்சு அதை இன்னொரு பாட்டிலையும் வச்சிடலாம். நெக்ஸ்ட் இதில் வைக்கிறதுக்கு ஃப்ளவர்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு குட்டி பேப்பர் எடுத்திருக்கேன். இதுலேயும் அதே மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை அப்படியே ரோல் பண்ணிட்டே வந்துடலாம். இதை இப்போ ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி ஒரு குட்டி ஃப்ளவர் மாதிரி கிடைக்கும். இந்த ஃப்ளவர் பண்ணலாம். அப்படின்னா குட்டி குட்டி ரோஸ் மாதிரி பண்ணிக்கலாம். ஒரு சின்ன ரவுண்ட் சைஸ் பேப்பர் எடுத்துகிட்டு அதை இந்த மாதிரி ஸ்பைரலாக கட் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ளவரும் நம்ம நிறைய கிராஃப்டில் ஆல்ரெடி பண்ணியிருக்கோம். கொஞ்சம் பெருசாக பண்ணியிருப்போம். இப்போ அதுவே ரொம்ப குட்டியாக பண்ணுறோம். இந்த மாதிரி ஸ்பைரலாக கட் பண்ணிவிட்டு இதை இந்த எட்ஜில் இருந்து அப்படியே ரோல் பண்ணிகிட்டே வர போகிறோம் ஃபுல்லாக. இது ரொம்ப குட்டி அப்படின்றதுனால என்னோடய ஃபிங்கர்ஸே மறைச்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக ரோல் பண்ணிட்டே வந்துட்டு இதோடைய எண்டில் க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம் இந்த இடத்துல. இப்போ இது கூட இதை சேர்த்து அப்படியே ஒட்டிடலாம். நம்மளுக்கு அப்போ ஒரு குட்டி ரோஸ் மாதிரி கிடைக்கும். இப்போ இதே மாதிரி கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் செஞ்சு வச்சுக்கலாம். இதுலேயும் க்ளூ அப்ளை பண்ணி நம்ம ஆல்ரெடி பண்ணியிருக்கிறதுல ஒட்டிக்கலாம். அங்கங்கே இந்த மாதிரி ஒட்டி வச்சிடலாம். உங்களுக்கு எத்தனை ஃப்ளவர்ஸ் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து செஞ்சு இதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அங்கங்கே ஃப்ளவர்ஸும் பேஸ்ட் பண்ணியாச்சு. அவ்வளோதான், நம்மளுடைய மினியேச்சர் பிளான்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக வேஸ்ட் பாட்டில்ஸ் நம்மக்கிட்ட நிறைய இருக்கும். அதில் ரொம்ப ஈஸியாக குயிக்காக பண்ணக்கூடிய இந்த ரீயூஸ் ஐடியாவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.